அனைவருக்கும் வணக்கம். இது கதைக்கான நேரம். சுயநலத்தால் மறைந்த தாயின் பாசம். மரகதத்திற்கு மட்டற்ற மகிழ்ச்சி. தன் வயிற்றில் பிறந்த இரண்டும் இரத்தினங்கள் என்பதை நினைத்து தாயின் மீது எல்லையற்ற பாசம் வைத்து உள்ள பிள்ளைகள் ஒவ்வொரு வீட்டிலும் உள்ளதைப் போல, பிள்ளைகள் திருமணமானதும் மனைவி முந்தானையை பிடித்து கொண்டு போய்விடுவது போல் இல்லாமல், திருமணமாகியும் மரகதத்தின் மீதுள்ள அன்பும் மரியாதையும் கொஞ்சங்கூட குறையாமல் இருக்கிறார்களே. மாதா மாதம் தாய் மரகதத்தின் உடல்நிலை எப்படி இருக்கிறது என பார்க்க போவதும், அவளுக்கு வேண்டிய ஹார்லிக்ஸ், வீவா, வைட்டமின் மாத்திரைகள், செலவுக்கு பணம் என போட்டி போட்டு கொண்டு செய்தார்கள். என்ன கூறியும் மரகதம் மட்டும் தன் கணவர் வாழ்ந்த வீட்டை விட்டு போக மறுத்துவிட்டாள். வேலை காரணமாக தாயை பிரிந்திருக்க வேண்டிய கட்டாய நிலை இரண்டு பிள்ளைகளுக்கும். மூன்றாம் வீட்டு மல்லிகா தன் வீட்டு சண்டையை எல்லாம் மரகதத்திடம் வந்து சொன்னபோது கூட அவளுக்கு தன் பிள்ளைகளை நினைத்து பெருமையாக இருந்தது. உண்மையில் மல்லிகா 10 மாதம் சுமந்துதான் பெற்ற பிள்ளைகளா அவர்கள்? இல்லை அவளது உயிரை பறிக்க வந்த இமன்களா என்று கூட கோவப்பட்டது உண்டு. நல்ல வேளை மரகதம் பாக்கியம் செய்திருக்கிறாள். இல்லையெனில் அவள் பிள்ளைகள் அவளிடம் பாசமழை பொழிவார்களா என எண்ணி எண்ணி பெருமைப்பட்டு கொண்டாள். திடீரென்று உடம்புக்கு முடியாமல் படுத்துவிட்டாள் மரகதம். பிள்ளைகளுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடாது என்றுதான் முதலில் நினைத்தாள். ஆனால் மற்ற பிள்ளைகள் போலவா நம் பிள்ளைகள்? சொல்லாவிட்டால் கோபித்து கொண்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை என நினைத்து பக்கத்து வீட்டு சண்முகத்திடம் சொல்லி தந்தி கொடுக்க சொன்னாள். தந்தி கிடைத்ததும் அடுத்த ரயிலேயே புறப்பட்டு வந்தனர் பிள்ளைகள், தங்கள் குடும்பத்துடன். என்னவோ ஏதோவென்று. இல்லப்பா, சும்மாதான், உடம்புக்கு சுகமில்லை, சொல்லாவிட்டால் கோவிச்சுகளேன்னு பயந்துதான் தந்தி கொடுக்க சொன்னேன் என்று மரகதம் கூற, மருமகள் 2 பேரும் ஒருவருக்கொருவர் ஜாடை காட்டிவிட்டு பின்பக்கம் போய்விட்டார்கள். குரு சொன்னான், எனக்கு லீவே இல்லம்மா, தந்தி என்றதும் பதைத்து போய்விட்டேன் என்றான். எனக்கும் அடிக்கடி உடம்பிற்கு முடியாமல் போய்விடுகிறது. உங்களில் யாராவது கொஞ்ச நாளைக்கு என்னுடன் இருந்தால் நல்லா இருக்கும் என்று மரகதம் கூற, அதற்குள் தம்பி கணேஷ் முந்திக்கொண்டு, மா, எனக்கு இன்னும் 1 வாரத்தில் இன்ஸ்பெக்ஷன் இருக்கு, அதை தவிர்த்தால் ப்ரமோஷனே போயிடும். குரு, நீ வேணா 1 வாரம் தங்கிட்டு வா, 1 வாரத்திற்கு பின் நான் வர முயற்சிக்கிறேன் என்று சமாளிக்க, உடனே குரு, என்ன கணேஷா புரியாமல் பேசுற? நான் இல்லைன்னா எங்கள் ஆஃபீஸில் அந்த வேலையை செய்ய ஆளே இல்லை. நான் அடுத்த ரயிலிலே வந்துடுகிறேன் என்று சொல்லியல்லவா வந்திருக்கிறேன், நீ புரியாமல் பேசிக்கிட்டு என்று எரிச்சலோடு சொல்ல, மரகதத்திற்கு லேசாக புரிய வந்தது தன்னுடைய பிள்ளைகளின் உண்மை சொரூபம். உடனடியாக மரகதம், நீங்கள் எனக்காக கஷ்டப்பட வேண்டாம், நான் எப்படியாவது பார்த்து கொள்கிறேன், நீங்கள் உங்கள் இஷ்டப்படியே ஊருக்கு போய் சேருங்க என்று சொன்னாள். அன்றிரவு, என்னடா கணேஷா, அம்மா உடம்பு மோசமாக இருக்குது, நீ ரொம்ப நாளைக்கு தாங்காது போலிருக்கே, அதுக்குள்ளே நம்ம காரியங்களை செட்டில் பண்ணிக்க வேண்டியது தான் என்றான் குரு. நீ சொல்கிறதும் உண்மைதான் குரு, நான் முதலில் பேச்சு ஆரம்பிக்கிறேன், நீயும் வந்து கலந்துக்க, நாம் இங்கே இருக்கிறப்பவே வக்கீலை வைத்து செட்டில் பண்ணிடுவோம் என்றான் கணேஷ் சுயநலமாக. அதுதான் சரி என்று ஆமோதித்தனர் மருமகள்கள் இருவரும். இதையெல்லாம் கேட்டுக்கொண்டு தூங்குவது போல் படுத்திருந்த மரகதத்தின் நெஞ்சு வேகமாக துடித்தது. உடலில் உள்ள இரத்தமெல்லாம் தலைக்கேறி விட்டது போல் உஷ்ணம் தலை சுற்றியது. அட கடவுளே, ச, இத்தனை கேவலமானவர்களா நம் பிள்ளைகள்? பெற்றவளிடம் பாசத்தால் அல்லவா உருகுகிறார்கள் என நினைத்தேன். எல்லாம் வேஷம். லாப நஷ்ட கணக்கை பார்க்காத உறவே உலகில் இல்லை போலும். ஏன் இல்லை? உண்மையான பாசத்துக்கு லாபம் ஏது, நஷ்டம் ஏது? இவர்கள் எப்படி இருந்தாலும் இவர்கள் என் பிள்ளைகள். இவர்களைப் போல் நான் கிடையாது. என்னுடைய பாசம் உண்மையானது என்பதை காட்டிட வேண்டும். அவர்கள் என்னிடம் பாகம் பற்றி கேட்பதற்குள் நானே அவர்களிடம் பத்திரத்தை கொடுத்துவிட வேண்டும் என தீர்மானித்து கொண்டாள். அடுத்த நாள் காலை குருவும் கணேஷும் மரகதத்திடம் வந்தார்கள். அவள் ஒன்றும் தெரியாதது போல படுத்திருந்தாள். மா, உன்னிடம் ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமே என மெதுவாக பேச்சை எடுத்தான் குரு. நானும் ஒரு முக்கிய விஷயம் பேசணும். கணேஷா, அந்த பீரோவில் மேல் தட்டில் சில கடிதங்கள் வைத்திருக்கேன்.
அதை எடுத்துட்டு வா என கட்டளையிட்டாள் மரகதம். கணேஷ் குழம்பியவனாய் போய் எடுத்து வந்தான். அவள் அதை கையால் வாங்கி பார்த்துவிட்டு பின்னர் குருவிடம் ஒரு பத்திரத்தையும் கணேஷிடம் ஒரு பத்திரத்தையும் கொடுத்தாள். அம்மா, இது? 2 பேரும் அதிர்ச்சியோடு கேட்க, உங்கள் இருவருக்கும் என்னிடம் உள்ள சொத்துக்களை 2 பாகமாக போட்டு எழுதப்பட்ட பத்திரம். இது நீங்கள் என் மீது வைத்திருக்கும் பாசத்திற்கு விலை அல்ல, பங்கு. என்னோட பிள்ளைகள் ஊர் பிள்ளைகள் மாதிரி அல்ல என்று நேற்று வரை நினைத்திருந்தேன். ஆனால் நீங்களும் சராசரிதான் என்று இரவே கண்டுகொண்டேன். அதனால் ஏற்கனவே தயார் பண்ணியதை இன்று உங்கள் கையில் கொடுத்து விட்டேன். இனிமேல் என்னை உயிரோடு எரிப்பதா இல்லை போன பின்பு புதைப்பதா அது உங்கள் விருப்பத்திற்கே விட்டுவிட்டேன். என்ன சரிதானே என்றாள் மரகதம் உருக்கமாக. அறை முழுவதும் ஒரே நிசப்தம். 2 மகன்களின் கண்களிலும் கண்ணீர் கசிந்தது. அவர்கள், அம்மா, எங்களை மன்னிச்சிடுமா, இந்த பத்திரம் எல்லாம் எங்களுக்கு வேண்டாம், நீ உயிரோடு இருந்தால் மட்டும் போதும், எங்களை மன்னித்து விடுமா என்று தாயின் கால்களை பிடித்து கொண்டு கதறினர். இந்த சிறுகதை வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க.